மூன்றாவது சாவி. சுருக்கமான கதை. விக்ரம் எனும் இளைஞன் ஒரு வேலைக்காக ஒரு பழைய மாளிகைக்கு வருகிறார். மழை வானில் சுவர்கள் பிளந்த அந்த வீடு மிகவும் மர்மமாக இருக்கிறது. வீட்டின் உரிமையாளர் வேதநாயகம் அவரை வரவேற்கிறார். வேலை ஒன்றும் பெரியதல்ல, வீட்டை பார்த்து கொள்வதுதான். வீட்டில் 3 கதவுகள் உள்ளன. முதல் 2 கதவுகள் சாதாரணமாக தெரிகின்றன. ஆனால் 3வது கதவு மட்டும் பழைய பூட்டும் மரப்பலகையும் கொண்டு மூடியிருக்கிறது. வேதநாயகம் விக்ரத்திடம் ஒரு கெஞ்சலாக கூறுகிறார். அந்த 3வது கதவை எப்படியும் திறக்கக்கூடாது. விக்ரம் முதலில் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் அன்றிரவிலே அவருக்குள் ஒரு ஆழமான சந்தேகம், ஈர்ப்பு ஏற்படுகிறது. திடீரென ஒரு பழைய சாவி தரையில் கிடக்கிறது. அது யாரும் வைக்காதது போல. அந்த சாவி 3வது கதவுக்கு தான் என்பதை உணர்கிறான். அந்த சாவியால் கதவை திறக்கிறான். அந்த நேரத்திலேயே வீடு மாறுகிறது. பழைய காலத்துக்குள் சென்று விடுகிறார். சுவரில் ஒரு பழைய புகைப்படத்தில் விக்ரம் போலவே உள்ள ஒருவனை காண்கிறார். அந்த கொலைக்காரன் விக்ரம் போலத்தான் இருக்கிறார். அவனுக்கே அதிர்ச்சி. இது கனவா, கடந்த ஜென்மமா? இல்லையெனில் அந்த கதவை திறந்ததன் மூலம் அவன் வேறு ஒரு ஜீவனுக்குள் சிக்கிக் கொண்டு விட்டானா? வெளியே போவதற்கு தேடி ஓடுகிறான். ஆனால் வீடு கதவுகளுடன் முழுமையாக மூடப்பட்டுவிட்டது. ஒரே ஒரு குரல், நீ 3வது கதவை திறந்தாயே, இப்போ தப்பவே முடியாது. கடைசி காட்சியில் வேதநாயகம் மற்றொரு புதிய இளைஞனை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வருகிறார். பின் சுவரில் ஒரு புகைப்படம், அதில் விக்ரம்.